நாளை சித்ரா பௌர்ணமி நன்னாள். நாளைய தினம் சித்திரகுப்தரை எல்லோரும் வழிபடுவது வழக்கம். யமலோகத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களின் கணக்கை எழுதி வைப்பவர் சித்திரகுப்தர். இந்த கணக்கின் அடிப்படையில் தான் நமக்கு சொர்க்கமா நரகமா என்பது தீர்மானிக்கப்படுகிறது. சித்ரா பௌர்ணமியான நாளைய தினம் உதித்த சித்திரகுப்தர் அருள் பெற அவரை எப்படி எளிய மொழியில் வழிபடுவது, நம் பாவங்கள் தீர சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். சித்ரா பௌர்ணமியான நாளைய தினம் சிறிய கலசம் ஒன்றை வைத்து அதில் சித்திரகுப்தரை ஆவாகனம் செய்யலாம். அதாவது உங்களிடம் இருக்கும் செப்பு அல்லது பித்தளை கலசத்தில் சுத்தமான தண்ணீரை நிரப்பி அதற்கு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கொள்ளுங்கள். அதன் வாய்ப்பகுதியில் மலரை சுற்றி கொள்ளுங்கள். அதில் கீழ்வரும் இந்த மந்திரத்தை சொல்லி சித்திரகுப்தரை வரவழைக்க வேண்டும், அதாவது ஆவாகனம் செய்ய வேண்டும். சித்திரகுப்த மந்திரம்: சித்திரகுப்தம் மகா பிராஜ்ஞம் லேகனி புத்திரதாரிணம் சித்ராரத்னாம்பரதரம் மத்தியஸ்தம் சர்வதேகினாம். பூமியில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களுக்கு விமோச்சனம் தேடுவதற்கு சிறந்த நாள்தான் நாளைய தினம். நாளைய தினம் நாம் வழிபடும் ஒவ்வொரு விஷயமும் நம்முடைய புண்ணியங்களையும் பாவங்களையும் பற்றியதாக இருப்பது நல்லது. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ எவ்வளவோ பாவங்களை செய்திருப்பீர்கள். அதற்கான மன்னிப்பு சித்திரகுப்தனிடம் கேட்டுவிடுங்கள். வழிபாட்டின் பொழுது கட்டாயம் நோட்டு புத்தகம், பேனா ஒன்றை புதிதாக வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வீட்டு அருகில் இருக்கும் குழந்தைகளுக்கு நோட்டு பேனா வாங்கி கொடுப்பது, அன்னதானம் செய்வது, பச்சரிசி தானம் செய்வது போன்ற விஷயங்களை செய்யும் பொழுது நம் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. உண்மையிலேயே சித்திரகுப்தரை வழிபடுபவர்களுக்கு சாப விமோசனம் கிடைக்கும். இவ்வுலகில் 13 வகையான சாபங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. அதில் இருக்கும் பெரும்பாலான சாபங்கள் உங்களையும் அடுத்த சந்ததியினர் வரை வாழ விடவே செய்யாது. அத்தகைய பாவங்கள் நீங்க நாளைய தினம் சித்திரகுப்தருக்கு விரதமிருந்து வழிபட வேண்டும். சித்திரகுப்தர் படம் வைத்திருப்பவர்கள் படத்தை வைத்தும் வழிபடலாம். சித்திரகுப்தர் படத்தை வீட்டில் வைக்கலாமா என்றால் தாராளமாக வைக்கலாம். இவரை வணங்குபவர்களுக்கு நரகம் சொல்லாமல் இருப்பதற்கான வழிகளை இவரே காண்பிப்பார் என்பதால் சித்திரகுப்த வழிபாடு மிகவும் முக்கியமானது என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு பொழுது சாப்பிட்டுவிட்டு உபவாசம் இருந்து கலசத்தில் எழுந்தருளி இருக்கும் சித்திரகுப்தருக்கு சித்திரான்னம் எனப்படும் புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், மாங்காய் சாதம், எலுமிச்சை சாதம் போன்ற கலவை உணவுகளை தயார் செய்து படைக்க வேண்டும். உப்பு, தயிர், பசும்பால் இந்த 3 பொருட்களையும் நாளைய தினம் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்ற நியதியும் உண்டு. ஆகவே இந்த 3 பொருட்களை தவிர்த்து உணவு எடுத்துக்கொள்வது நல்லது. நிவேதன பொருட்களுக்கு இவை தடையல்ல. நீங்கள் சாப்பிடும் உணவில் இந்த 3 பொருட்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். இரவில் இவற்றை குடும்பத்துடன் சேர்ந்து நில ஒளியில் அமர்ந்து சாப்பிட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். விரதம் இருக்க முடியாதவர்கள் நீங்கள் எப்பொழுதும் இருப்பது போல் இருந்து கொண்டு இந்த ஸ்லோகத்தை மனமுருகி கூறுங்கள். எப்பேற்பட்ட பாவங்களுக்கும் பிராயஷ்சித்தம் கிடைக்கும். ஓம் கமலவர்ணனே போற்றி, ஓம் சித்திரை உருவே போற்றி, ஓம் பயம் போக்கு பவனே போற்றி, ஓம் கால உருவே போற்றி, ஓம் அந்தக நம்பனே போற்றி, ஓம் ஞான உருவே போற்றி, ஓம் கருணாகரணே போற்றி, ஓம் கணக்கனே போற்றி, ஓம் தர்மராஜனே போற்றி, ஓம் தேவலோகவாசனே போற்றி, ஓம் ஆயுள் காரணனே போற்றி, ஓம் மேன்மை தருபவனே போற்றி, ஓம் குழந்தை வடிவினனே போற்றி, ஓம் குளிகன் உருவினனே போற்றி, ஓம் புண்ணிய தோற்றமுடையாய் போற்றி, ஓம் சித்திரகுப்தனே போற்றி. நாளை தினம் அனைவரும் பெருமானுடைய அனுகிரகத்தை பெற்று இன்பமாக வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையோட திரையாவில் பெருக்க பகிருங்கள். அவர்கள் பயன்படுத்தி நாளைக்கு இன்னும் சந்திக்கலாம். ஜெய் ஜெய் சங்கர, ஹர சங்கர, மகாபெரிவா போற்றி.